பிரியமானவர்களே, பிரிவினை வருவதற்கான காரணம் என்ன? இன்றைய காலங்களில குடும்பத்தில, உறவுகளில், ஐக்கியத்தில பிரிவினை என்பது மலிந்து கிடக்கிறது. இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி முதல்ல பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷன் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில எப்பொழுது பிரிவினை கொண்டு வருகிறானோ, அப்பொழுது நிச்சயமா அவன் மனிதரோடு உள்ள ஐக்கியத்திலே அவன் பிரிவினையை கொண்டு வந்து விடுவான். அதற்கு முதல் காரணம் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் அடிப்படையில் சுயம்தான் முதல் காரணமாக இருக்கிறது. அதாவது அவர்கள் செய்தால் சரி, மற்றவர்கள் செய்தால் அது தவறு என்கிற நினைவோடு அவர்கள் செயல்படுவார்கள். 2வது யோவான் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் அடிப்படையில் ஐக்கியம் வேறுபடும் பொழுது ஆலோசனையும் வேறுபடும். இதனால் குடும்பங்களில் ஐக்கியங்களில் பிரிவினை வரும். நாம் எப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கடைசியாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் அடிப்படையில் எந்த ஆவியினால் நாம் நடத்தப்படுகிறோம். ஒருவேளை நாம் வஞ்சக ஆவியினால் நடத்தப்படும் பொழுது நிச்சயமாக இந்த பிரிவினை வரும். அதாவது நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் காலத்தில் அதை செய்யாமல் இருப்பது. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் அதை நாம் சரி செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.